35% ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி இன்று முதல் கர்நாடக அரசு போக்குவரத்து காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டம் காரணமாக ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து பெங்களூருவில் இருந்து எமது செய்தியாளர் பாரதிராஜா தரும் தகவல்களை கேட்கலாம். பாரதிராஜா, இந்த போராட்டத்தில் எத்தனை ஊழியர்கள் ஈடுபட்டிருக்காங்க? இந்த போராட்டத்தால எந்த மாதிரி பாதிப்புகள்லாம் ஏற்பட்டிருக்கு? அதாவது கர்நாடக அரசு போக்குவரத்து துறையில் பணிபுரியும் சுமார் 1 லட்சத்திற்கும் அதிகமான ஊழியர்கள், அதாவது 23,000 பேருந்துகள் கர்நாடக அரசு போக்குவரத்து துறையில் உள்ளது. இதில் பணிபுரியும் ஊழியர்கள் சுமார் 1 லட்சத்திற்கும் அதிகமானோர் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதற்கான ஏற்கனவே அறிவிப்பு கர்நாடக அரசுக்கு அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். அதாவது தங்களுக்கு 35% ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என்றும் உடனடியாக வழங்க வேண்டும் என்றும், இல்லை என்றால் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்றும் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். இது தொடர்பாக நேற்று போக்குவரத்து துறை அமைச்சர் ராமலிங்க ரெட்டி அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததை தொடர்ந்து அரசு போக்குவரத்து கழக ஊழியர்கள் உடனடியாக இன்று முதல் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதாவது இந்த 1 லட்சம் ஊழியர்கள் முற்றிலுமாக வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். எந்த பேருந்துகளுமே, அதாவது மாநிலத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் அரசு பேருந்துகள் எதுவுமே இயங்கவில்லை. இதனால் அனைவருமே தனியார் பேருந்துகளை நம்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை உள்ளது. பெரும்பாலான இடங்களில் தனியார் பேருந்துகளும் இல்லாததால் மக்கள் பெரும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். ராஜா, தமிழக அரசு பேருந்துகள் அங்கே இயக்கப்படுகிறதா? ஒரு சில பேருந்துகள் தாக்கப்பட்டதா சொல்லப்படுது. இது பற்றிய தகவல்களை சொல்லுங்க. அதாவது தமிழக அரசு பேருந்துகள் தற்போது வழக்கமாக இயக்கப்பட்டு வருகின்றன. இன்று காலை தமிழக அரசு பேருந்து ஒன்று, அதாவது பெங்களூரிலிருந்து சேலம் செல்லக்கூடிய பேருந்து ஒன்று பெங்களூரு சேட்டலைட் பேருந்து நிலையத்திலிருந்து புறப்பட்ட போது மர்ம நபர்கள், அதாவது இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் சிலர் அந்த பேருந்தின் கண்ணாடியை உடைத்து வன்முறையில் ஈடுபட்டுள்ளனர். உடனடியாக இது குறித்து அந்த சம்பந்தப்பட்ட அந்த மேனேஜர் இது தொடர்பாக உடனடியாக காவல்துறையில் புகார் அளித்ததை தொடர்ந்து உடனடியாக காவல்துறை நடவடிக்கை மேற்கொண்டு தமிழகத்திற்கு செல்லும் அனைத்து தமிழக அரசு பேருந்துகளுக்கும் உரிய போலீஸ் பாதுகாப்பு, அதாவது கர்நாடக எல்லையான ஒசூர் வரை இந்த உரிய போலீஸ் பாதுகாப்புடன் தமிழக பேருந்துகள் தற்போது சகஜமாக இயக்கப்பட்டு வருகின்றன. பாரதிராஜா, கர்நாடக அரசு சார்பில் மாற்று ஏற்பாடுகள் ஏதாவது செய்யப்பட்டிருக்கா? அதாவது இந்த 23 கர்நாடக அரசு போக்குவரத்து 23,000 பேருந்துகளும் பேருந்து ஊழியர்களும் இன்று வேலைநிறுத்த போராட்டத்தில் ஒரு பேருந்தும் ஒரு அரசு பேருந்தும் இயங்கவில்லை. இதனால் இது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கர்நாடக அரசு பள்ளி கல்லூரிகளுக்கு, அதாவது மாநிலம் முழுவதும் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு 2 நாட்கள் விடுமுறை அறிவித்துள்ளது. இது தவிர பணிக்கு செல்லும் பல்வேறு தனியார் துறைகளில் பணிபுரியும் பணிக்கு செல்லும் ஊழியர்களுக்கு ஏதுவாக, அதாவது அவர்கள் பணிக்கு செல்ல ஏதுவாக தனியார் பேருந்துகளும் அதே போல மினி வேன்களும் கர்நாடக அரசு சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சுமார் 8,000 வேன்கள் இந்த, அதாவது மாற்று ஏற்பாடாக கர்நாடக அரசு சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே போக்குவரத்து ஊழியர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தும் ஒரு முயற்சியும் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த முயற்சி, அதாவது ஏற்கனவே நேற்று மேற்கொள்ளப்பட்ட பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததை தொடர்ந்து இன்று மாலை அளவில் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த கர்நாடக அரசு முடிவு செய்துள்ளது. இதற்கான ஏற்பாடுகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அதாவது பாதுகாப்பை பொறுத்த மட்டும் எந்த இடத்திலும் அசம்பாவிதம் நடக்காத வகையில் கர்நாடக அரசு காவல்துறை பெரும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. சுமார் 60,000 போலீசார் மாநிலம் முழுவதும் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். குறிப்பாக பெங்களூரை பொறுத்த மட்டும் சுமார் 4,000க்கும் அதிகமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். அதாவது பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை இந்த வேலை நிறுத்த போராட்டத்தில் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. உங்களது விரிவான தகவலுக்கு நன்றி பாரதிராஜா.